சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பொதுவாக இந்தந்த நம்பரில் பிறந்தவங்க கடன் வாங்கலாம், இந்தந்த நம்பரில் பிறந்தவங்க தயவு செஞ்சு கடன் பக்கமே போயிடாதீங்கன்னு சொல்லணும்னா அது என்னென்ன நம்பர்ஸ்? 9 மட்டும்தாங்க வச்சுக்கலாம். ஸோ 9 வந்து எந்த வகையில் இருந்தாலும் சரி. ஸோ அது நார்மல் 9ஆக இருக்கலாம், 18ஆக இருக்கலாம், 27ஆக இருக்கலாம். ஸோ ஏன் வந்து இதை நம்ம பர்டிகுலராக 9 சொல்கிறோம் அப்படின்னா, வீட்டில் ஏதாவது ஒரு 9 இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஹோல்டு இருக்கணும் உங்கள்கிட்ட. அப்போ கடனே வாங்காமல் நாங்கள் எப்படி வீடு கட்டுறது? இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்குது, அபிவிருத்தியாக இருக்குது, மோர் தென் இனஃப் இருக்குது, அபண்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல பழகணும். சொல்கிறதுனால எல்லாம் மாறிடுமா அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க. செஞ்சு தான் பாருங்களேன். ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல முடியுமா சார்? காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் வந்து 4, 7, 8 ஒரு ப்ரீதிங் டெக்னிக் இருக்குது. 4 கவுண்ட்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணணும், 7 கவுண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும், 8 கவுண்ட்ஸ் வந்து வெறும் மட்டும் உங்களால் எவ்வளோ தடவை சொல்ல முடியுதுன்னு பாருங்கள். இது ஒரு 10 செகண்ட்ஸ் மேலே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாவே குட். இதை சொல்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களோட இன்னும் வரல, ஒரு 18 Pro Max வாங்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால் ரெடி கேஷ் கொடுத்து தான் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது இந்த யூனிவர்ஸ் கிட்டே எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்? இது ஐஃபோனுக்குன்னு இல்லை, நீங்கள் வீட்டுக்கு எதுக்குனாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வாங்கணும், எப்போ வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருளாதார நிறைவு நமக்கு எப்படி கிடைக்கும், அண்ட் யார் யாரெல்லாம் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, கடன் வாங்குறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, சூட்சமங்கள் இருக்குன்ற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக லைஃப் கோச் எஸ்பி மகேஷ்குமார் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். ஸோ பொதுவாக நம்பர்ஸை வச்சே நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. பொதுவாக இந்தந்த நம்பரில் பிறந்தவங்க கடன் வாங்கலாம், இந்தந்த நம்பரில் பிறந்தவங்க தயவு செஞ்சு கடன் பக்கமே போயிடாதீங்கன்னு சொல்லணும்னா அது என்னென்ன நம்பர்ஸ்? 9 மட்டும்தாங்க வச்சுக்கலாம். ஸோ 9 வந்து எந்த வகையில் இருந்தாலும் சரி. ஸோ அது நார்மல் 9ஆக இருக்கலாம், 18ஆக இருக்கலாம், 27ஆக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஏன் வந்து இதை நம்ம பர்டிகுலராக 9 சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்து செவ்வாயோட டிரான்ஸ்லேட் ஆகும். செவ்வாய் உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அது உச்சமாக இருந்தாலும், நீச்சமாக இருந்தாலும், இல்லைனா ஆட்சியாக இருந்தாலும், இந்த கடன் இல்லைனா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. கடன் கொடுத்தா திரும்பி வராது. நீங்கள் கடன் கொடுக்குறப்பே வந்தால் ஓகே, வரலைன்னா டபுள் ஓகே, அந்த மென்டாலிட்டியில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, என்கிட்ட இல்லைன்னு சொல்ல தைரியம் இருக்கணும். இல்லைனா வந்து அந்த இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு 2-3 நாள் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், இல்லைனா ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, என்கிட்ட 1,00,000 இல்லை பட் 10,000 வச்சுக்கோ, கடனாக இல்லை அப்படின்னு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து இன்னொருத்தங்கள்ட்ட வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன ஆகும்னா அந்த வட்டி முதல்லாம் நீங்கள் கட்டுற மாதிரி வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் 9ல் பிறந்திருக்கீங்க, இல்லைனா செவ்வாய் உங்கள் இதில் ஆட்சியாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில் இம்பார்ட்டன்ஸ் வந்துச்சு, நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கையில் காசுனாலும் அடைக்க விடாது. திரும்ப 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 இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமையும் கொடுக்காமையும் இருக்கிறது பெட்டர். சார் இப்போ இந்தந்த நம்பரில் இருக்கவங்க கடன் வாங்கினீங்கன்னா உங்ககிட்ட வந்து கடன் அடைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லணும்னா அது என்னென்ன நம்பர்ஸ்? ஸோ மற்ற எல்லா நம்பர்ஸுமே கடனை அடைச்சிட முடியும், ஓகேங்களா. பட் இந்த 9 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வீட்டில் ஏதாவது ஒரு 9 இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஹோல்டு இருக்கணும் உங்கள்கிட்ட. அப்போ கடனே வாங்காமல் நாங்கள் எப்படி வீடு கட்டுறது? இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த கடன் வந்து இருக்குது, ஸோ சப்போஸ் எனக்கு வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் போகுதுன்னா நான் இதை விற்று இல்லை இதை வந்து மேட்ச் பண்ணி வாங்கிப்பேன். நீங்கள் கடன் வந்து வீட்டு கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் லைக் தான் அவங்க கொடுக்க போகிறதில்ல, உங்களோட வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அது கடனே இல்லை, நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து அது அந்த அவங்களுக்கு தான் அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ அவங்க வந்து சப்போஸ் நீங்கள் கொடுக்கலன்னா அவங்க எடுத்துப்பாங்க. கண்டிப்பாக சார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஹோல்டு இருக்குது, இதை கொடுத்து இல்லை இதை விற்று இதை நான் அடைச்சிருவேன். இப்போ உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, 0ல் இருக்கீங்க, எல்லாத்தையுமே கடன் வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஒரு 40-50% மேலே உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு 10-50% நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா ஓகே, அந்த 50%யும் நான் வேறு ஏதோ வழியில் மேட்ச் பண்ணிட முடியும்னா நீங்கள் போகலாம். சரி, இப்போ பொதுவாக எல்லாருமே கடன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து இயல்பாயிடுச்சு. பேங்க் லோன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கிரெடிட் கார்ட்ஸ், இஎம்ஐ அப்படின்னு சொல்லி கடனில் தான் பாதி மக்களினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஆசை இருக்குல்ல சார்,
கடன் இல்லாமல் நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நோ டெப்ட் இதுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அது என்னது? எப்படி வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணி கேட்குறது? கடன்ற வார்த்தையை நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை தடவை உபயோகப்படுத்துகிறோம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கடன் இல்லாமல் வாழ்ந்துடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம அதை வந்து அந்த வார்த்தைகளை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் சுபிக்ஷமாக இருக்கணும், நான் வீடு வந்து சொந்தமாக கேட்கணும், எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்குது, அபிவிருத்தியாக இருக்குது, மோர் தென் இனஃப் இருக்குது, அபண்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல பழகணும். சொல்கிறதுனால எல்லாம் மாறிடுமா அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க. செஞ்சு தான் பாருங்களேன், சொல்லி பாருங்களேன். ஸோ நீங்கள் சொன்ன ஆரம்பிச்சதுலேருந்து டைரி எழுதுங்க, என்ன நடக்குது அப்படின்னு கவனிங்க. ஸோ அப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பற்றாக்குறை இல்லைனா ஏதோ ஒன்று வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது, இல்லை ஷார்ட் கம்மிங் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, யாருக்கு செலவு பண்ணுறீங்க, அந்த செலவு தேவையா தேவையில்லையா, இல்லை எதுக்காக செலவு பண்ணுறீங்க, ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுறீங்களா, இல்லை அத்தியாவசியத்துக்கு செலவு பண்ணுறீங்களா, இதெல்லாமே வந்து கணக்கு வச்சுட்டே இருக்க என்ன ஆகும்னா உங்களோட பற்றாக்குறை வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து நோட் பண்ணிடுவீங்க, அடுத்த தடவை இதுக்காக செலவு பண்ணியிருக்கேன், இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இதனால் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது வந்து எனக்கு திரும்பி வந்துடும். இல்லைனா என்னோடய பசங்களோட சந்தோஷத்துக்காக சேஃப்டிக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எனக்கு வந்து திருப்தி கொடுக்கும். இது இல்லைனா அவங்களோட சேஃப்டி வந்து எனக்கு பயமாக இருக்கும், அந்த பயம் எனக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒன்றையும் நீங்கள் கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதே மாதிரி செலவு பண்ணுறப்போ கொஞ்சம் சந்தோஷமாக செலவு பண்ண ஆரம்பிங்க, ஹாப்பி ஸ்பெண்டிங் பண்ண ஆரம்பிங்க. அதனால உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது நடக்குது, நீங்கள் வேல்யூ வந்து வாங்கிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் நீங்கள் வளர்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பணம் வர ஆரம்பிச்சிடும். இந்த கடன்றது உங்களுக்கு தள்ளி போக ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல முடியுமா சார்? இதை பயன்படுத்துங்க, இந்த விஷயத்தை ரெகுலரைஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் வந்து 4-7-8 ஒரு ப்ரீதிங் டெக்னிக் இருக்குது. 4 கவுண்ட்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணணும், 7 கவுண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும், 8 கவுண்ட்ஸ் வந்து எக்ஸேல் பண்ணணும். ஸோ 4 கவுண்ட் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். 4 கவுண்ட் வந்து மூச்சை உள்ளே இழுக்கணும், மூச்சை உள்ளே இழுத்துட்டு 7 கவுண்ட் வந்து மூச்சை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணணும். 8 கவுண்ட் முடிஞ்சால் மூச்சை வந்து மூக்கு வழியாக வெளியே விடலாம், இல்லைனா வாய் வழியாக கூட வெளியே விட்டுக்கலாம். இதை மட்டும் ஒரு 6 ரவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நர்வஸ் சிஸ்டமை காம் பண்ணிடும், கூல் பண்ணிடும், உங்களோட திங்கிங்கில் ஒரு கிளாரிட்டி வந்துடும். என்ன எதுக்கு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திடும். அடுத்து என்ன நடக்கும்னு கூட உங்களால் வந்து கணிச்சிட முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மெடிடேஷன் ஒன்று இருக்குது. வெறும் மட்டும் உங்களால் எவ்வளோ தடவை சொல்ல முடியுதுன்னு பாருங்கள். இது ஒரு 10 செகண்ட்ஸ் மேலே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாவே குட். இதை சொல்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களோட சக்ராஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வச்சு சொல்லணும். ஸோ 7 சக்ராஸ் நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மூலாதாரம், அதாவது பேஸ் சக்கரா, அதாவது முதுகுத்தலோட பேஸில், அதுக்கப்புறம் நம்மளோட நேவலுக்கு கீழே, அதுக்கப்புறம் நம்ம நெஞ்சாங்குட்டுக்கு கீழே, அப்புறம் ஹார்ட்டுக்கு மையப்பகுதியில், அதுக்கப்புறம் த்ரோட்டுக்கு மையப்பகுதியில், இங்கே அதுக்கு மேலே தலைக்கு. ஸோ இந்த 7 இடத்துலையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆன்னு சொல்ல ஆரம்பிங்க. இதை நீங்கள் ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த ரெண்டும் 4-7-8 இந்த மெடிடேஷன் இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து சூப்பராகிடும். இன்னர் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து மனசும் உடம்பும் சரியாகிடுச்சு அப்படின்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கே வந்துடும். நீங்கள் வந்து தெளிவாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க, அந்த சிந்தனை வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த 2 மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இது மூலிமா எப்படி பணம் வரும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாகிடுவீங்க. பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டாவே பிளான் போட ஆரம்பிச்சிருவீங்க, அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதோடு சேர்த்து நீங்கள் வந்து உழைப்பு எப்பயும் போகிற மாதிரி உழைப்பு போட்டிங்கன்னா பணம் இல்லை எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஹெல்த்து, வெல்த், ரிலேஷன்ஷிப், மணி, பிஸ்னஸ் எல்லாமே வந்துடும். இது 2 வந்து ரொம்ப சிம்பிள், மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுக்காது. இதை மட்டும் டெய்லி காலைல எழுந்திரிச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். சார், இப்போ பொதுவாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோம். இப்போ நான் ஒரு ஐஃபோன் இன்னும் வரல, ஒரு 18 Pro Max வாங்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து இதை வந்து எனக்கு இஎம்ஐலையோ இல்லை கடனாவோ இது மாதிரிலாம் வாங்குறது எனக்கு விருப்பம் கிடையாது. ரெடி கேஷ் கொடுத்து தான் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படிங்கும்போது ஸோ நான் இதுக்கு வந்து ப்ரீவியஸாகவே எப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், இந்த யூனிவர்ஸ் கிட்டே எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்? ரொம்ப சிம்பிள் மேம். நம்ம முன்னாடி பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். இது ஐஃபோனுக்குன்னு இல்லை, நீங்கள் வீட்டுக்கு எதுக்குனாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வாங்கணும், எப்போ வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே, இந்த மந்த்துக்குள்ளே.
ஸோ ஜூன் 30க்குள்ளே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்துட்டு அந்த ஃபோன் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து அந்த பிக்சரை உங்கள் வால்பேப்பராகவோ இல்லைனா உங்கள் வீட்டில் நார்த் வால்லையோ நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது வந்து உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுட்டே இருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதுக்குன்னு சேமிக்க ஆரம்பிங்க. ஒரு பார்ட் ஆஃப் 20% 30% எடுத்து வைக்க ஆரம்பிங்க. ஸோ அது டெய்லி பேஸில் எடுத்து வைக்கலாம், இல்லைனா வீக்லி பேஸில் எடுத்து வைக்கலாம், இல்லைனா மந்த்லி பேஸில் எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்து வைக்கிறப்போ இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கல்ல, ஸோ லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னு வந்து ஒரு பழமொழி இருக்குது. ஸோ நீங்கள் இது எடுத்து வைக்கிறப்ப இந்த யூனிவர்ஸ் தெரிஞ்சுக்கும், ஓகே இதுக்காக இவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அதோட பங்குக்கு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம், கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் வந்து உங்களுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். சாட்டர்டே சண்டே மட்டும் வாங்க, ஒரு 2 hours ஒர்க் பண்ணி கொடுங்க, எந்த கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஆள் கிடைக்கல. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள், பர்சன் டு பர்சன் சுச்சுவேஷன் மாறும். நீங்கள் அங்கே போவீங்க, உங்களுக்கு தேவையான காசு அங்கே வந்துடும். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு கெஸ்ட் வரணும் இல்லைனா ஒரு ஹோஸ்ட் வரணும், வரல, ஒரு 3 hours மட்டும் உங்களால் அதுவும் சாட்டர்டே ஈவினிங் வந்து பண்ணிவிட்டு போக முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறாங்க. அதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே ஐஃபோனு இல்லை அதுக்கு வேணால் இருக்கும். இது வந்து இதே மாதிரி பர்சன் டு பர்சன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாறிட்டே இருக்கும். இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எனக்கு என்ன வேணும், எப்போ வேணும், எப்படி வேணும், இதை நீங்கள் டிசைட் பண்ணிடுறீங்க. எழுதுகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் சப்கான்ஷியஸ் மேலே பதிஞ்சிரும். இந்த யூனிவர்ஸ்க்கும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிடுவீங்க. அதோட வேலை பேரலாக நடந்துகிட்டே இருக்கும். அந்த பேரலல் யூனிவர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது நடந்துகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான சிக்னல்ஸ் வந்து இங்கே ரியல் லைஃப்பில் ஆரம்பிக்கும். அதுக்குண்டான சுச்சுவேஷன்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். இது ரெண்டும் மீட் ஆகிறப்போ உங்கள் அந்த ஐஃபோன் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் ஆஃப் சடன் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஐஃபோன், ஏன் ஐஃபோன் கேட்குறீங்க, அதோட பெருசாகவே கேளுங்க, நிச்சயமாக கிடச்சிரும். மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.